இந்த உலகத்தில் பர்ஃபெக்டான நபர் யாரும் கிடையாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முழுமை பெற்ற நபர்கள் யாருமே கிடையாது. இப்போ நம்ம ஒருத்தவங்கள பார்க்குறோம், அவங்கள ரொம்ப பிடிச்சிருது நமக்கு. டோட்டலாக அவங்க அப்படியே நம்ம சொல்கிறதெல்லாம் செய்யணும், நம்ம நினச்சபடிலாம் அவங்க வாழணும்னு நினைக்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப தப்பு. யார் எப்படி இருக்காங்களோ அப்படியே விட்டுடணும். நம்மள்கிட்ட நல்ல குணம் இருக்கா அதை மட்டும் வெளிப்படுத்தணும், கெட்ட குணம் இருக்கா அதை காமிக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போதுமே பிரச்சனை இருக்காது. கடலை பார்க்குறோம், ரொம்ப அழகாக இருக்குது, அதில் குளிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உப்பு கரிக்கும். பார்க்க தான் அழகாக இருக்கும். கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து வேணால் சுத்திகரிக்கலாம். கடல் முழுவதையும் சுத்திகரித்து அந்த கடலை அப்படியே சுத்தமான நல்ல தண்ணியெல்லாம் மாற்ற முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு ஒரு மனுஷனையும் சுத்தமாக யாரையுமே மாற்ற முடியாது. அவங்கவுங்களுக்கு உள்ள குணம் அப்படியே தான் இருக்கும். யாரையும் மாற்றணும்னு நினைக்கும் போது தான் அங்கே பிரச்சனையே உருவாகுது. அதனால் யார் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நாள் ஆனால் அவங்களே மாறிப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்பெஷலான ஒரு நல்ல குணம் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப கேவலமான ஒரு குணமும் இருக்கும். சில பேர் அதை வெளி காமிச்சிக்க மாட்டாங்க, சில பேர் அதை காமிச்சிப்பாங்க. எல்லா இடத்துலையும் தனக்கு பிடிச்ச மாதிரி வாழணுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஆனால் எல்லா இடத்துலையும் தான் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும் நமக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நமக்காக செலவிடுறதுல தப்பு கிடையாது. அந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட நமக்காக செஞ்சிக்காத பட்சத்தில் இருக்கிற கோபம், டென்ஷன் எல்லாத்தையும் அடுத்தவங்கள்ட்ட காமிக்கிறதோ இல்லை தனக்குள்ளேயே வச்சு புழங்கிக்கிட்டு வியாதியை இன்னும் அதிகமாக்கிக்கிறதோ, வாழ்நாள் பூரா டென்ஷனில் இருக்கிறதோ ரொம்ப தப்பு. அதுலேருந்து வெளியில் வரணும்னா அவசியம் நமக்கு பிடிச்சதை கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கி செஞ்சு தான் ஆகணும். யாரையும் குறை பேசிட்டு இல்லாமல் எல்லாரையும் நம்ம இஷ்டத்துக்கு வாழணும்னு நினைக்காம அவங்கவுங்கள அவங்கவுங்க போக்கிலே விட்டுட்டோம்னா எப்போதுமே நமக்கு நிம்மதி தான்.